Decode the World Unfiltered. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போர் 12 நாட்களை கடந்தும் முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய தாக்குதல்கள் ஈரான் பயன்படுத்தக்கூடிய மஸ்கிட்டோ ஃப்ளீட், அதுக்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கோஸ்ட் ஃப்ளீட், இதெல்லாம் பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஈரான் இன்னைக்கு காலையில் கப்பல் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீது நடத்திய இடைவிடாத தாக்குதல்களால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $100 தாண்டி இருக்கு. ஒரு பக்கம் போர்னால கச்சா எண்ணெய் விநியோகம் தடைபட்டிருக்கக்கூடிய நிலைமையில் இன்னொரு பக்கம் அது சரி செய்யறதுக்கு நாடுகள் தங்களுடைய அவசர கால இருப்புகளை வரலாறு காணாத அளவில் சந்தையில் இறக்கியிருக்கிறாங்க. இதன்படி சர்வதேச எரிசக்தி முகமை 40 கோடி பேரல்கள் கச்சா எண்ணெயை தன்னுடைய அவசர கால இருப்பிலிருந்து விடுவிக்க இருப்பதா அறிவிச்சிருக்குது. இது IEA வரலாற்றிலேயே மிக அதிகமான ஒரு முறை விநியோகம் அப்படின்னு பார்க்கலாம். அதிகமாக விடுவிக்கப்படக்கூடிய எண்ணெய் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 40 கோடி பேரல்களில் சுமார் 17 கோடியே 20 லட்சம் பேரல்கள் அமெரிக்காவுடைய எண்ணெய் இருப்பிலிருந்து விநியோகிக்கப்பட இருக்குது. போர் சூழலில் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்துறதுக்கு அமெரிக்கா எடுக்கக்கூடிய மிகப்பெரிய நடவடிக்கை அப்படின்னு இதை பார்க்குறாங்க. இவ்வளவு அதிக எண்ணெய் சந்தைக்கு வந்தாலும் இன்றைக்கு கச்சா எண்ணெய் விலை $100 தாண்டி இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு ரியாலிட்டி. இதுக்கு முக்கியமான காரணம் ஹோர்முஸ் ஜலசந்தி முடக்கம் தான். ஒரு நாளைக்கு சுமார் 2 கோடி பேரல்கள் செல்லக்கூடிய இந்த பாதை முடங்கியிருக்கிறதுனால IEA கொடுக்கக்கூடிய 40 கோடி பேரல்கள் வெறும் 20 நாட்களுக்கு மட்டும்தான் தேவையை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ஜப்பான் மிகப்பெரிய அளவில் எண்ணெய் விநியோகிப்பதாக அறிவிச்சிருக்குது. ஜப்பானிய பிரதமர் சானே தகைச்சி சுமார் 8 கோடி பேரல்களை தன்னுடைய தேசிய மற்றும் தனியார் சேமிப்பிலிருந்து விடுவிக்கலாம் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறார். ஐரோப்பிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளும் ஒட்டுமொத்தமாக சுமார் 12 கோடி பேரல்களை வழங்க ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாமே எண்ணெய் தட்டுப்பாட்டை ஓரளவு சரி செய்வதற்கான முயற்சிகள் அப்படின்னு பார்க்கலாம். இதில் குறிப்பாக ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் இந்த 2 நாடுகளுடைய 90 நாட்களுக்கான இருப்பு விதிகள், 90 நாட்கள் வச்சுக்கணுங்கிற விதி இருக்குது. அதை தளர்வு பண்ணி சந்தைக்கு அதிக எண்ணெயை அனுப்ப தொடங்கியிருக்கிறாங்க. கடல் வழி விநியோகம் முடங்கி இருக்கிறதுனால சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மாற்று வழிகளை பயன்படுத்த தொடங்கியிருக்கு. சவுதி அரேபியா ஹார்முஸ் ஜலசந்தியை தவிர்த்துட்டு தன்னுடைய கிழக்கு மேற்கு குழாய் வழித்தட வழியாக செங்கடல் பகுதிக்கு எண்ணெயை கொண்டு சென்று அங்கிருந்து ஏற்றுமதி செய்து இன்று மதியம் இஸ்ரேல் இராணுவம் ஈரானுடைய முக்கியமான நகரங்கள் மற்றும் இராணுவ உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. ஈரானுடைய வான் பாதுகாப்பு அரண்களை செயலிழக்க செய்யக்கூடிய நோக்கத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. ஈரானிய ட்ரோன் ஒன்று துபாயினுடைய கிரீக் ஹார்பர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தின் மீது மோதி இருக்கு. இதில் உயிர் சேதம் இல்லை அப்படின்னாலும் கட்டடம் மிகப்பெரிய அளவில் சேதமடைஞ்சிருக்கு. குவைத்தினுடைய மின்சார பாதைகள் மீது இடைமறிக்கப்பட்ட ட்ரோன்களுடைய சிதறல்கள் விழுந்ததுனால அங்கே மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதே போல் பஹ்ரைன் நாட்டினுடைய முஹாரக் பகுதியில் இருக்கக்கூடிய எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலால் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளில் மிகப்பெரிய அளவிலான தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் இன்றைய நிகழ்வுகள். பஹ்ரைன் தீயணைப்பு படையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. தீ மீண்டும் பரவாமல் இருக்கிறதுக்காக குளிர்விக்கக்கூடிய பணிகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பஹ்ரைன் சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. அங்கிருந்த கல்ஃபேர் விமானங்கள் மற்றும் சரக்கு விமானங்கள்லாம் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மாற்று விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. ஈராக் நாட்டினுடைய பஸ்ரா அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய சேஃப் சி விஷ்ணுங்கிற அமெரிக்காவுக்கு சொந்தமான கச்சா எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதில் பணிபுரிந்த ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்திருப்பதாக செய்திகளை பார்க்குறோம். மீதம் இருக்கக்கூடிய 15 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டு தற்போது ஈராக்கில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் பாதுகாப்பில் இருக்காங்க. இந்த சேஃப் சி விஷ்ணு எண்ணெய் கப்பல் ஈரானுடைய தற்கொலைப்படை ட்ரோன் படகுகள் மூலமாக தாக்கப்பட்டதாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்று அதிகாலை இந்த கப்பல் ஈராக் கடற்பகுதியில் பஸ்ரான்ற அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஈரானுடைய 2 ட்ரோன் படகுகள் கப்பலை சூழ்ந்தன. இதில் ஒன்று கப்பலின் இயந்திர அறை அமைந்திருக்கக்கூடிய பின்புற பகுதியில் மிக வேகமாக வந்து மோதி இருக்கு. ட்ரோன் படகுல இருந்த சுமார் 500 கிலோ வெடிபொருட்கள் மோதிய வேகத்தில் வெடிச்சிருக்குது. இதனால் கப்பலோட
பின்புறம் ஒரு பெரிய துளை ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் இயந்திர அறையில் பணியில் இருந்த ஒரு இந்திய மாலுமி வெடிப்பில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். மீதம் இருக்கக்கூடிய 15 இந்திய மாலுமிகள் அமெரிக்க மற்றும் ஈராக் கடற்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. انهدام النفط امریکایی در محدوده شمال خلیج فارس. ஈரான் தன்னுடைய ட்ரோன் படகுகள் மூலமாக தாக்க தொடங்கியிருப்பதுங்கிறது உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ட்ரோன் படகுகள் என்பது எளிமையாக சொன்னால் மனிதர்கள் யாரும் இல்லாமல் தானியங்கி முறையில் அல்லது தொலைதூரத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய படகுகள் அப்படின்னு சொல்லலாம். இராணுவ மொழியில் இதை USV, அதாவது அன்மேன்ட் சர்ஃபேஸ் வெசல்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது எப்படி செயல்படுது அப்படின்னு சுருக்கமாக பார்க்கலாம். இந்த படகுகளில் அதிநவீன கேமராக்கள், GPS மற்றும் செயற்கைக்கோள் இணைப்பு இருக்கும். ஒரு கட்டுப்பாட்டு அறையில் அமர்ந்து கொண்டு வீடியோ கேம் விளையாடுறது போல இந்த படகுகளை பல மைல் தொலைவிலிருந்தே இயக்க முடியும். தற்கொலைப்படை ட்ரோன் போட்கள், இதில் அதிகப்படியான வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டிருக்கும். எதிரி நாட்டு போர்க்கப்பலின் பக்கவாட்டில் மிக வேகமாக சென்று மோதி வெடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இதுக்கு சிறந்த உதாரணம் ஈரானுடைய ஷாஹித் மஹ்தவி. இந்த வகை ட்ரோன் போட்கள் இருக்கு இல்லையா, இது ஒரு முக்கியமான போட்கள், கண்காணிப்பு ட்ரோன் போட்கள். இவற்றில் ஆயுதங்கள் இருக்காது, வெறும் கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் மட்டும்தான் இருக்கும். எதிரி கப்பல்கள் எங்கே வருகின்றன அப்படிங்கிறத ரகசியமாக வேவு பார்க்கறதுக்கு பயன்படக்கூடிய போட்ஸ். ஏவுகணை ஏந்திய ட்ரோன் போட்டுகள், இவை சிறிய படகுகளாக இருந்தாலும் இவற்றிலிருந்து ஏவுகணைகளை ஏவ முடியும். ஏன் இவை மிகவும் ஆபத்தானவை அப்படிங்கிற கேள்வி எழலாம். இந்த வகையான போட் இருக்கு இல்லையா, இவை கடலோடு கடலாக மிகச்சிறிய அளவில் மிதந்து வர்றதுனால பெரிய போர்க்கப்பல்களினுடைய ரெடார்களில் சிக்காது. ஒரு பெரிய போர்க்கப்பலை தயாரிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும். ஆனால் சில லட்சங்களில் ஒரு ட்ரோன் போட்டை செஞ்சு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய கப்பலை தகர்த்து விடலாம். அதனால தான் இந்த வகை போட்டெல்லாம் மஸ்கிட்டோ ஃப்ளீட் அப்படின்னு அழைக்கிறாங்க. யானையை துரத்தக்கூடிய எறும்பு கூட்டம் போல அமெரிக்காவுடைய பெரிய கப்பல்களை குறிவைக்கக்கூடிய ஈரானுடைய இந்த சமசீரற்ற போர் முறை தான் உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தி இருக்குது. ஈரானுக்கு பதிலடியாக அமெரிக்கா கோஸ்ட் ஃப்ளீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்ரோன் படகு கூட்டத்தையே பாரசீக வளைகுடாவில் இறக்கி விட்டுருக்கு. அமெரிக்க கடற்படையினுடைய டாஸ்க் ஃபோர்ஸ் 59, அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் ஃப்ளீட் ஓவர்லோட் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கப்பல்களில் மாலுமிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. இவை செயற்கை நுண்ணறிவு மூலமாக கடலில் சுயமாக பயணிக்கக்கூடிய வகையில் திறன் பெற்றவை. இவை அளவில் சிறிவை அப்படின்னாலும் அது மட்டும் இல்லை, ரெடார் அலைகளை திருப்பி அனுப்பக்கூடிய ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்டவையும் கூட. இதனால் ஈரானுடைய ரெடார்களில் இவை பேய் போல தோன்றி மறையும். ஈரானின் ட்ரோன் போட்கள் எங்கே மறைந்துள்ளன என்பதை இவை கண்டறிந்து அமெரிக்காவுடைய பிரதான போர்க்கப்பல்களுக்கு தகவல்களை கொடுக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஈரானுடைய தற்கொலைப்படை ட்ரோன் போட்கள் ஏவப்படும் போது கோஸ்ட் ஃப்ளீட் கப்பல்கள் குறுக்கே சென்று அவற்றை இடைமறித்து அழிக்கும். இதுதான் அமெரிக்காவுடைய திட்டம். எதிரி நாட்டு ஏவுகணைகளை தன் பக்கம் இழுத்து பெரிய போர்க்கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இவை செயல்படுகின்றன. இன்று காலை சேஃப்ஸி விஷ்ணு கப்பல் தாக்கப்பட்ட போது அருகில் இருந்த ஒரு அமெரிக்க கோஸ்ட் ஃப்ளீட் கப்பல் உடனடியாக எதிர் தாக்குதலை நடத்தியது. அந்த இடத்திற்கு அமெரிக்காவுடைய மனிதர்கள் கொண்ட ஒரு படைகள் வருவதற்கு முன்னரே இந்த தானியங்கி கப்பல்கள் ஈரானுடைய மேலும் 2 ட்ரோன் போட்டுகளை சுட்டு வீழ்த்தியிருக்கின்றன. இவை நள்ளிரவிலும் அடர் மூடுபனியிலும் எந்தவித விளக்குகளோ அல்லது ரேடியோ சிக்னல்களோ இல்லாமல் அமைதியாக பயணிக்கக்கூடிய வகையில் திறன் பெற்றவை. எதிரிக்கு தெரியறதுக்கு முன்னாடியே தாக்குதலை முடிச்சுட்டு மறைந்து விடும். அப்படிங்கிறதுனால தான் கோஸ்ட் ஃப்ளீட் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. இதுக்கிடையில் போரை நிறுத்துறதுக்கு ஈரான் அதிபர் மசூத் 3 நிபந்தனைகளை முன் வச்சிருக்கிறார். ஈரான் அணுசக்தி திட்டத்தை அமைதி வழியில் பயன்படுத்துவதற்கும் தனது தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் உள்ள உரிமையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிபந்தனையின்றி அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முதல் நிபந்தனை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி இருக்கு இல்லையா, வான்வழி தாக்குதல்களால் ஈரானுடைய உட்கட்டமைப்புகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள பில்லியன் கணக்கான டாலர் இழப்புகளுக்கு சர்வதேச சட்டங்களின்படி உரிய நிவாரணம் மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது 2வது நிபந்தனை. எதிர்காலத்தில் ஈரான் மீது இதுபோன்ற தாக்குதல்கள் மீண்டும் நடக்காது என்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை அல்லது ஒரு பலமான சர்வதேச அமைப்பு மூலம் உறுதியான பாதுகாப்பு பிணைப்பு வழங்கப்பட வேண்டும் என்கிறது 3வது நிபந்தனை. இந்த 3 நிபந்தனைகளை விதிச்சிருக்கிறார் ஈரானுடைய பிரதமர். போர் குறித்து ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி முதல் முறையாக கருத்து தெரிவிச்சிருக்கிறார்.
ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து மூடப்பட்டிருக்க வேண்டும். அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளில் போர்க்கப்பல்கள் இந்த பகுதியில் உலவுவதை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது அப்படிங்கிறது அவருடைய எச்சரிக்கை. எங்கள் நிலத்தின் மீது குண்டு வீசும் எவருக்கும் இந்த பாதை வழியாக எரிபொருளை கொண்டு செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவுடைய தாக்குதல்களுக்கு அஞ்சி ஈரான் பின்வாங்காது அப்படின்னும், மாறாக பதிலடி இன்னும் கடுமையாக இருக்கும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு முஜ்தபா கமேனி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் முழுமையாக பணியும் வரை தாக்குதல்கள் ஓயாது அப்படின்னும், ஆனால் போர் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னும் ஒரு தகவலை சொல்கிறாரு. ரெண்டும் முரண்பட்ட தகவல்களாக இருந்தாலும் ரெண்டுமே டொனால்ட் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது. ஈரான் விதிச்சிருக்கக்கூடிய நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனால் ஒருவேளை காக்தீவு போன்ற முக்கியமான பொருளாதார மையங்கள் தாக்கப்பட்டால் ஈரான் தன்னுடைய நிபந்தனைகளை கைவிட்டு இன்னும் தீவிரமான போரில் ஈடுபடும் அப்படிங்கிற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. கார்க் தீவுகளை ஏன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கை வைக்கலை அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த போர் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இரண்டு பேரும் இரண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது எப்போதுக்கு முடிவுக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய $1 மில்லியன் கேள்வி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.